பக்கத்துல தான் இருக்கு தாமிரபரணி. அவங்க நினைச்சா கொடுக்கலாம். நம்மளுக்குள்ளே இருந்துட்டு நம்மளே 4 கட்சா இருக்கும்போது ஒரு ஒற்றுமையே கிடையாது. இப்ப கிராமத்துல போனீங்க உங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு. இந்த ஊர்ல ஒரு 300 வீடு இருக்கணும் வைங்களேன். மேக்சிமம் 2 பேர் தானே 600 ஓட்டு. இங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு ஒற்றுமை கிடையாது நம்மகிட்ட. நான் ஒண்ணுமே இல்ல, ஒரு 4 மாசம் தான் இங்க கடை போட்டிருந்தேன். என்ன காஸ்ட் ஃபர்ஸ்ட், நீ என்ன ஜாதி, அதுதான். நீ என்ன படிச்சிருக்கா கிடையாது. நானே எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். நான் எந்த கூட்டத்துக்கும் பின்னால் வர போனதுல ஒரு ஜூஸ் கூட யாரையும் வாங்கி குடிக்க மாட்டேன். ஏன்னா கடவுள் நமக்கு ஜாதிங்கிறது ரெண்டாவது. நாளைக்கு அவன் போய் சொல்லுவான், எனக்கு மானூர் கூப்பிடலாம், எங்க அப்பா 10 வருஷம் இன்னைக்கு கூட கேட்டாங்க, நீங்க எங்கேயும் வரீங்க, எல்லாருமே சாமி வந்திருக்காரு, அவங்க மதம் வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஜாதி, இவங்க ஜாதினா என்னன்னு தெரியாது. நம்ம படிக்கணும் தெரியும். சேவியஸ்ல படிச்சிருக்கேன், சரடத்துல படிச்சிருக்கேன், நல்லா படிக்கலாம். அவளை படிக்க வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. இங்க என்னன்னா காஸ்ட். நம்மளுக்குள்ள ஒற்றுமை எப்படி ஓட்டு கிடைக்கும்? நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குற 2 விஷயம். நம்ம ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பயம் வரும். திமுக எல்லாம் எஸ்சி தான் ஓட்டு 200 எல்லாம் ஓடுது. பிள்ளைமாரி எங்க போறாங்க, நீட்டா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. நம்ம தான் ஒர்க் பண்ணணும். நம்ம 200 ரூபாய்க்கு நடந்து